சீனாவின் தியான்ஜின் நகரில் 2வது நாளாக நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்தார். வேர்களை மறக்காத ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அளித்த வரவேற்பின் ஆரவாரத்தில் அகம் குளிர்ந்ததாக முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்யுங்கள், முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் என அழைப்பு விடுத்தார். வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர்களின் விலை நள்ளிரவு முதல் 51 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டது. வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் விலை உயர்வு எதிரொலியால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டீ கடைகளில் நள்ளிரவு முதல் டீ, காஃபி விலை உயர்த்தப்பட்டது. ஒரு டீ 15 ரூபாயாகவும் காஃபி 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. தமிழகத்தில் 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. ஒருமுறை கட்டணம் 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையிலும், இருமுறை கட்டணம் 65 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இடி மின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே பழுதாகி நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. 1.5 வயது குழந்தை உட்பட 3 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். சென்னை ஆவடி அருகே விஷப்பூச்சி கடித்து இளம்பெண் உயிரிழந்தார். ஆவடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே முறையான ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 22 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்த பணத்தை வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை எழும்பூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 16 பெட்டிகளிலிருந்து 20 பெட்டிகளாக உயர்த்தி இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் அறிவித்தனர். இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இபிஎஸ் கூட்டங்களுக்கு காசு கொடுத்துதான் ஆட்களை சேர்க்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொண்டார். திமுக ஆட்சியில் 13 விழுக்காடு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். ராமதாஸ் விதித்த கெடு முடிந்த நிலையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு இன்று கூடுகிறது. 18 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி விளக்கமளிக்காததால் இன்று முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பிற்கு உள்ளாவதாக தவிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த உலகளாவிய அரசியலால் தமிழக தொழில்துறை நசிந்து போய்விடாமல் பாதுகாக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 125வது ஆண்டு விழாவிலும் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கொண்டு வரும் வாக்காளர் உரிமை யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது. பாட்னாவில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைவு விழாவுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அருவிகளில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் மையப்பகுதியில் நடமாடும் காட்டு யானையால் மக்கள் தூக்கத்தை தொலைத்தனர். குடியிருப்பு பகுதிக்குள் வன விலங்குகள் வருவதை தடுக்க வலியுறுத்தினர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்றுள்ள ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி இன்று சந்தித்து பேசவுள்ளார். டிரம்பின் வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். இறக்குமதி வரியை நீக்கினால் அமெரிக்கா அழிந்துவிடும் என அதிபர் டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு தொடர்பான விசாரணையில் 4 நீதிபதிகள் நாட்டை பற்றி கவலைப்படவில்லை, ஒபாமா நியமித்த நீதிபதி மட்டுமே ஆதரவாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 6.7 ரிக்டர் உட்பட அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பல மாகாணங்களில் கட்டடங்கள் இடிந்தன. 9 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலும் உணரப்பட்டது. டெல்லியிலும் காஷ்மீரின் பூஞ்ச் உள்ளிட்ட இந்திய நகரங்களிலும் பாகிஸ்தானின் லாகூர் உள்ளிட்ட நகரங்களிலும் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. நடிகை அர்ச்சனாவுக்கும் நடிகர் அருண் பிரசாத்துக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்தது. அருண் அர்ச்சனா ஜோடிக்கு ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்து வருகிறார்கள். ஜெர்மனியில் நடைபெறும் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்றுள்ளார். மோட்டார் ஸ்போர்ட் மற்றவர்கள் நினைப்பது போல் எளிதானது அல்ல, அது உடல் மற்றும் மன ரீதியில் கடினமானது என மனம் திறந்துள்ளார். பூட்டானில் நடைபெற்ற 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் தெற்காசிய கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று இந்திய மகளிர் அணி அசத்தியுள்ளது. கடைசி லீக் போட்டியில் தோற்றாலும் முதல் 5 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.